வணக்கம். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவை வச்சு ரொம்பவே சாஃப்டான ருமாலி ரோட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பிளேட்டில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதில் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவில் உப்பை தவிர்த்து நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். உப்பு தண்ணி இது 2 மட்டுமே சேர்த்து இதை நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்தி பண்ணும்போது கோதுமை மாவுலேயே எண்ணெய் சேர்த்துடுவோம். ஆனால் இந்த ருமாலி ரோட்டிக்கு நம்ம எண்ணெயை இது மாதிரி தனியாக விட்டு மாவை அதில் போட்டு நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு இது மாதிரி பிசைஞ்சு கொடுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ நம்ம ரோட்டி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் இருந்து சின்ன சின்ன உருண்டைகள் எடுத்துக்கலாம். நம்ம பூரிக்கு எந்த அளவுக்கு எடுப்போமோ அந்த அளவுக்கு உருண்டைகள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரோட்டியை நம்ம 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, நம்ம நார்மலாக பூரி எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி 2 பூரிகளை திரட்டிட்டு ஒன்று மேலே ஒன்று பூரியை வச்சுட்டு நம்ம இதை திரட்ட போகிறோம். ரெண்டு பூரி திரட்டின பிறகு இப்போ ஒரு பூரி மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுட்டு கொஞ்சமாக கோதுமை மாவை போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பூரியை இதுக்கு மேலே வச்சு இது மாதிரி நம்ம இதை திரட்டி எடுத்துக்கலாம். இதை நம்ம எந்த அளவுக்கு மெலிசா திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா திரட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ரோட்டி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சம் மாவு தடவி நம்ம டஸ்ட் பண்ணிவிட்டு கூட திரட்டலாம். இப்போது எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி நல்லா திரட்டியாச்சு. இப்போ இதை சுட்டு எடுத்துக்கலாம். இது இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம பண்ணலாம். உருண்டைகளையே லேசாக இது மாதிரி கொஞ்சம் அழுத்திட்டு ஒரு உருண்டை மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இது 2த்தையும் சீல் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாம். தவா நல்லா சூடாயிடுச்சு. தவா நல்லா சூடான பிறகு தான் இந்த ரோட்டியை நம்ம சுட்டு எடுக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோட்டியை இது மாதிரி போட்டுட்டு இது சீக்கிரமாகவே வெந்துடும். போட்ட உடனே பார்த்திங்கன்னா லேசாக கொஞ்சம் பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். இதை 2 பக்கம் திருப்பி திருப்பி போட்டு எல்லா பக்கமும் வேக வச்சுட்டு உடனே எடுத்துடலாம். ரொம்ப நேரம் இதை ப்ரௌன் கலரில் சுட்டு எடுத்தோன்னா ரொம்ப ஹார்டாக மாறிடும். இது லேசாக கொஞ்சம் ப்ரௌனாக மாறினா போதும், உடனே இதை எடுத்துடலாம். நம்ம மாவுலேயே ஆல்ரெடி எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால அந்த எண்ணெயிலே இது நல்லா வெந்து வரும். தனியாக சுடும்போது நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த 2 ரோட்டியும் இது மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். ஈஸியாக பிரிக்க வரும். இப்போ இதை நீங்கள் விருப்பமான கிரேவி கூட பரிமாறிடலாம்.
நம்ம தரமான கோதுமை மாவில் பண்ணோன்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.